துன்பமான நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறோம். எங்களோட 30 ஆண்டுகளாக வாழ்ந்துவிட்டு தாயகம் சென்று ஒரு அழகான வாழ்க்கையை வாழ வழிகிட்ட எங்கள் எல்லோருடையும் அன்பாக பழகிய சேகர் அண்ணாவை நாங்கள் இன்று இழந்து சுவிஸில் வாழக்கூடிய கம்பர்மலை வாழ் உறவுகள் இங்கே கூடியிருக்கின்றோம். அவருடைய பூத உடல் அவருடைய இல்லத்தில் இருக்கிறது. இந்த வேளையிலே இந்த செய்தியை அறிந்தவுடன் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி எங்களுடைய மன கிடக்கைகளை அல்லது எங்களுடைய மன வருத்தத்தினை அவருக்கு ஒரு அஞ்சலியாகவும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திப்பதற்காக நாங்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். ஒரு நிகழ்வு நடப்பதென்று சொன்னால் அதற்கான சில சம்பிரதாயங்கள் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே முதல்ல நாங்கள் நினைவுச்சுடனை ஏற்றி இந்த நிகழ்வினை ஆரம்பிக்க இருக்கின்றோம். எங்களுடைய சேகரண்ணாவின் ஆத்மா சாந்தியடைய நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டு அதற்கான அந்த நினைவுச்சுடனை இயேசுரண்ணே அவர்கள் ஏற்றி வைப்பார்கள். அவருக்குரிய நிழல் படத்துக்குரிய மாலையை செட்டி சித்தப்பா அவர்கள் அணிவார்கள். அன்னாருடைய ஆத்மா அவர் தாயகம் சென்று எங்களுடைய அடையாளமாக எங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஞான வைரவருடைய ஆலயத்துக்கு பெரும் தொண்டாற்றியிருந்தார். அந்த ஆத்மா ஞான வைரவரின் பாதார விந்தங்களில் அமைதி கொள்ள எல்லோருமாக இணைந்து எங்களுடைய சேகரண்ணாவோடு சேர்த்து எங்களோடு இங்கே வாழ்ந்துவிட்டு சென்று அமரத்துவம் அடைந்த அத்தனை ஆத்மாக்களும் சாந்தி பெற அகவணக்கம் செலுத்துவோம். செய்வோம். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய அந்த வைரவ பெருமானை நினைத்து தேவாரம் பாடலாம். சோதிவானவன் பொற்றுனை தீர்ந்தடி பொருந்தா கை தொழ கட்டுனை கூட்டியோர் கடலினுள் பாச்சினும் நற்றுணையாவது நம சிவாயவே. உலகலாம் உணர்ந்தோதுதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மதி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். ஓம் நம பார்வதிபதே. தென்னாடுடைய சிவனே போற்றி, இன்பமே சூழ்க. சிற்றம்பலம். இந்த நாட்டில் 30 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் ஒருவன் எப்படி வாழ வேண்டும், தன்னுடைய குடும்பத்துக்காக எப்படி உழைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு உதாரணமாக என்னுடைய சேகரண்ணா இங்கே வாழ்ந்திருந்தார். அவர் எங்கு வேலை செய்தாரோ அந்த வேலை தளத்தை தனக்கு சொந்தமாக்கி அதில் தான் ஒரு முதலாளியாக வேலை செய்த ஒரு திறமை வாய்ந்தவர். பல கனவுகளோடு பல ஆசைகளோடு, ஏனென்றால் அவர் தாயகத்தில் வாழ்ந்ததை விட வேற்று நாடுகளில் புலம்பெயர்ந்து வாழ்ந்த காலங்கள் தான் கூட. சவுதி என்றும் சிங்கப்பூர் என்றும் தன்னுடைய குடும்பத்துக்காக உழைத்து கடைசி காலங்கள் அல்லது ஒரு கடைசி காலத்துக்கு முன்னதாக தான் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும், அந்த தாய் மண்ணை சுவாசிக்க வேண்டும் என்ற ஆசையோடு தாயகம் சென்றவர். ஏதோ அவர் அந்த ஆசை நிறைவேற முதலே அவரை ஆண்டவன் தன்னுடைய இருக்கைக்கு பக்கத்தில் அழைத்து விட்டார். ஆகவே இன்று எங்களுடைய கிராமமே சோகத்தில் மூழ்கின்ற போது சுவிஸில் வாழக்கூடிய நாங்களும் அதே உணர்வோடு அதே இழப்போடு இங்கே இழந்து கொண்டிருக்கின்றோம். இப்போது நாங்கள் எல்லோரும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய ஒவ்வொருத்தராக வந்து எங்களுடைய சேகரண்ணாக்கு மலர் வணக்கம் செலுத்துவோம்.
வரைக்கும் கடுமையாக போராடித்தான் அந்த விடயங்களை பெற்றுக்கொள்றது. அவருக்கு அந்த எனக்கும் இங்கே இந்த நாட்டில் வாழ்றதுக்கான அனுமதி இல்லாமல் நான் தலைமறைவான வாழ்க்கை வாழைக்கு சேரண்ணாவுடையும் கொஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் கிடைச்சது. அப்போ வேலையில் விரும்புகிறேன் நான் பார்த்துருப்பேன். வந்த உடனே என்ன இருக்கோ அதை இதண்டு போட்டு அந்த ஒரு கலையை ரசிக்கக்கூடிய பாட்டுகளை கேட்டு போட்டு அந்த பாட்டின் இதுகள் தம்பி இது இப்படி என்றொரு அதன் அவரோட இருந்தால் எங்களுக்கு பசிக்காது. ஒரு நிறைய விடயங்களை கதைப்பேன். ஊர் விடயங்கள் நான் நிறைய விடயங்கள் எனக்கு தெரியாது என்றால் இந்த அம்மா இன்னொரு கிராமம், அப்பா அந்த கிராமம், அந்த அப்பாண்ட வாழ்க்கை எப்படி என்றதை நான் சேரண்ணாவோடாத்தான் கேட்டு அறிஞ்சு கொண்டது. உன்னை சொல்லுவேன், அப்பாண்டா இப்படியடா, அம்மா இப்படி, எங்களோட ஊர் இப்படி, ஒவ்வொன்றையும் சொல்லி 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 அந்த அவரோட இருந்தால் பசிக்காது, நித்திர வராது, அப்படியான ஒரு மகிழ்ச்சியானவர். தோமக்கா சொன்னது போல எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு இப்போ எவ்வளவு தூரம் சிரிச்சோமோ அதுக்கு தக்கன எங்கள் எல்லோரையும் அளவிட்டு போயிட்டார். ஊருக்கு போனாலும் நாங்கள் நித்திரை எழும்ப முதல் வந்துடுவேன். வந்தோடனே ஒரு கோயில் கதையும் ஊர் கதையும் தம்பி அதுதான் சொல்லி அந்த தான் மகிழ்ச்சியாக வாழ்றேன்றதை எங்களுக்கு காட்டணும்ன்றதுல உறுதியாக இருந்தவர். நீங்கள்லாம் கவலைப்படிய நான் ஊருக்கு போகிறேன் என்று நான் ஊரில் எப்படி இருந்து பாருங்கோ என்றதை உற்சாகமாக இருந்தவர். உண்மையிலேயே அவற்றை ஆத்மா நிச்சயமாக அது சாந்தி அடையும். அதில் எந்தவித மாற்றுக்கிறதுக்கும் இடமில்லை. என்றால் அவர் ஃபோன் எடுத்தால் முதல் சுகம் அழைப்பு தொலைபேசி அழைப்பு எடுத்தால் சுகத்தை கேட்டுவிட்டு அடுத்தது கேட்கறது, தம்பி அதை சொன்ன காசை எப்போ அனுப்புறீர்கள், வேலை முடியுது, வேலை நெருங்குது. அப்படி காசை அனுப்பி ஒரு 2-3 நாளே அந்த நாங்கள் அனுப்பிய நிதியை அந்த வங்கியில் இட்டு அதுக்குரிய பற்றிச்சுட்டை அந்த குடும்பத்தில் போடுவேன். அந்த தான் நேர்மையாக செயல்படுறன்றதுக்கு அடையாளமாக நாங்கள் அனுப்பிய நிதிக்கான பற்றிச்சுட்டுங்க உடனே அனுப்பி கொண்டிருந்தார். உண்மையிலே இது எங்களுடைய கிராமத்துக்கான இழப்பு, அந்த ஆலயத்துக்குரிய இழப்பு என்றால் நிறைய பேர் இருந்தாலும் சில இழப்புகளை ஈடு செய்ய முடியாது. இல்லை யார் ஒருவரை நம்பி இல்லை இருந்தாலும் அவரவர்கள் இல்லாத அந்த இடைவெளியை நிரப்புவதற்கான சந்தர்ப்பம் குறைவாக இருக்கும். உண்மையில் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும். இன்னும் யாராவது அவர் சார்ந்து உரையாட இருந்தால் அவருடைய வாழ்வை மீள்பதிவு செய்ய இருந்தால் வாருங்கள். உண்மையிலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை. நாங்கள் நாங்கள் என்றால் நிறைய பேர் நாட்டுக்கு போட்டு அங்கே போய் அந்த பொருளாதாரம் இல்லாமல் வறுமைப்படுவதை அறிஞ்சபடியால் நான் சிறுநஜன் அண்ணன் முதல்ல அக்கா வேலையை போட்டு நீங்கள் ஒரு 2 வருஷம் உழைச்சி கொண்டு போங்கோண்ட. இல்லை தம்பி, நான் அவர் அப்படி தான் சொன்னார், நான் மகிழ்ச்சியாக இருந்த காலங்கள் குறைவு தம்பி, குடும்பமாக போனால் குடும்பமாக போகணும், இல்லாது நான் போக மாட்டேன் என்றால் குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்ந்த காலம் கூட பிறகு இங்கே அவை வந்தும் இங்கே உள்ள வாழ்கிற அனுமதி இல்லாமல் வாழ்வதற்கான அந்த வாழ்விட அனுமதி இல்லாமல் பட்ட கஷ்டங்கள் கூட பிறகு ஒரு குடும்பம் என்றால் அவைக்கான குழந்தை அவர் எல்லாமே அவருக்கு அந்த கஷ்டத்தின் மத்தியெல்லாம் கிடைச்சது. ஒவ்வொரு நல்லதுக்காகவும் நிறைய தன்னை அர்ப்பணித்து உழைச்சவர். அது பொருளாதாரமாக இருக்கலாம், தன்னுடைய வாழ்வுக்கான மகிழ்ச்சியாக இருக்கலாம், இதையுமே ஒரு கஷ்டப்பட்டு தான் உழைச்சது சேரன்னா. அப்போ சொன்னது, தம்பி நீ யோசியாத, நான் நல்லா இருப்பேன், அதை கவலைப்படாத. இப்போ நாங்கள் விடுமுறை சென்ற போதும் கேட்குற போதும், தம்பி நீ கேட்டதை ஞாபகம் இருக்கடா, நான் நல்லா தான் இருக்கிறேன், தன்னுடைய அந்த பொருளாதாரங்களை அப்படி சொல்லுவார், இவ்வளோ இருக்கடா, இவ்வளோ வச்சிருக்கிறேன், நான் தோட்டம் செய்கிறேன், நல்லா இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உண்மையிலேயே அவரை பார்த்து நாங்களும் ஊருக்கு போய் வாழணும் என்ற ஒரு ஆசை வந்தது. கடைசி நேரத்தில் அவருக்கு சத்திர சிகிச்சை செய்கிற அன்று கூட நான் இரவு 10 மணிக்கு அவருக்கு சத்திர சிகிச்சை, நான் 5 மணிக்கு அவரோட சந்தித்து மருத்துவமனையில் சந்தித்து பேசினான், கதைச்சினான். அண்ணா ஒரு உறுதியை கொடுத்தனா. நான் அவர் தன்னுடைய அந்த அவர் இங்கே எவ்வளவு உறுதியாக இருந்தாரோ அந்த உறுதியெல்லாம் அங்கே குலைந்து விட்டது. அவரிடம் அந்த மனதைரியம் இருக்கே இல்லை. அதை அந்த சத்திர சிகிச்சையை நேற்றே அவர் பயந்த ஒரு சூழலை கண்டு நான் வியந்து போனான். உடனே நான் தொலைபேசி எடுத்து என் வீட்டுக்கு சொன்னது, நான் ஊருக்கு வந்து வாழ ஆசைப்படுறேன், இப்போ அதில் இருந்து கொஞ்சம் பின்வாங்குறேன், எனக்கு பயமாக கிடக்கு. என்றால் ஊர் சூழல் அப்படி இருக்குது. ஏனென்றால் போதனா பெரிய யாழ்ப்பாணத்தில் உள்ள அந்த மருத்துவமனைக்கு போய் அங்கே உள்ள சூழலை பார்த்து முதல்ல பயந்து போனேன். அங்கே அந்த கட்டில் இல்லை, ஆக்கள் கீழே படுத்திருந்தது, அவைக்கான மருத்துவம் சீராக இல்லாத பார்த்து கவலைப்பட்டு, அதுக்கு பிறகு இவர் ஒரு தனியார் மருத்துவமனை இருக்கிறார். அங்கே வந்து சேரண்ணா என்னோட கதைச்சாரா புலம்பினாரா எனக்கு அது விளங்கையில் அந்த என்னோட கதைச்ச விடயங்களும் அவருடைய மனநிலையும் அவர் பயந்ததும் என்னை ஒரு பயப்படுத்தினது. இன்னொரு உற்சாகமாக ஊருக்கு வந்தவர் இப்படி ஒரு சூழலுக்கு வந்துட்டார் என்று பயந்தான். ஆனால் அந்த இருக்கிற காலத்தில் அவர் மகிழ்ச்சியாக இருந்தவர். அப்போ நாங்கள் எல்லாருமா சேர்ந்து தான் அவரை பிரியாவிட வச்சு அனுப்பினாங்கள். இப்போ இந்த வேளையில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்றால் எல்லாருக்கும் அவரோட பழகிய சந்தர்ப்பம் இருக்குது. ஒவ்வொருத்தருடையும் தங்கச்சி அக்கா உறவு முறை சொல்லி உரிமையோட பழகிற சேரண்ணா அவர் சார்ந்து ஒவ்வொரு மீட்டு பார்க்கறது அவ்வளோ இதில் ஒன்றுமே இல்லை. அவற்றை நினைவுகளை இதை மீட்கிறோம். வாங்குவோம். நான் பேர் சொல்லி கூப்பிடுது உங்களை சங்கடப்படுத்த விரும்பியில் ஒருதராக வந்து அவர் சார்ந்த விடயங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. எங்களோடு சேரண்ணா ஒரு
நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்திருந்தார். ஒரு எங்களுடைய குடும்ப உறவுதான் இருந்தாலும் ஒரு நிகழ்வு என்று சொன்னால் முன்னுக்கு நின்று அதை முன்னின்று நடத்தக்கூடிய ஒருவராக அங்கு சென்றும் நாங்கள் இங்கிருந்து சொல்லுகின்ற வேலைகளை எங்களுடைய மக்களுக்கான பொது பணிகளை நிறைவாக செய்திருந்தார். அதுக்கு மேலாக ஆன்மீக பணியில் பற்று கொண்டவர். எங்களுடைய ஞான வைரவர் அங்கே வேலைகள் தொடங்கி குறையில் இருக்கின்ற போது அந்த வேலைகளை முடிப்பது அவருடைய கனவாக இருந்தது. அதற்காக அடிக்கடி தொலைபேசி தொடர்பு கொண்டு நாங்கள் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு அடிக்கடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்பார், தம்பி அந்த நிதியை அனுப்புங்கோ, அந்த வேலை முடிக்கணும். அதில் அவர் வெற்றி கண்டிருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவாக பிள்ளைக்கான கல்வியை அவர் நிறைவாக கொடுத்திருக்கிறார். தன்னுடைய பெற்றாரை அழகாக பார்த்திருக்கின்றார். நான் முதல் குறிப்பிட்டது போல் அவர் தாயத்தில் வாழ்ந்ததை விட புலம்பெயர் மண்ணிலும் வேற்று நாடுகளில் வாழ்ந்ததான் கூட இரண்டு அந்த குடும்ப சுமைகளை அவர்கள் நல்லாக்க வேண்டும் என்பதில் அவர் அதிலும் வெற்றி கண்டிருக்கிறார். ஆனால் தன்னுடைய ஆசையை நிறைவேற்ற முன்னர் எங்கள் எல்லோரையும் விட்டு பிரிந்திருக்கின்றார். இந்த வேளையில் அவர் சார்ந்த சில நினைவுகளை பகிர்கின்ற நேரமாக நாங்கள் பார்ப்போம். நான் ஒவ்வொருவராக கூப்பிடவில்லை, ஒவ்வொருவராக வந்து எங்களுடைய சேகரண்ணாவின் நினைவுகளை இங்கே மீட்டெடுப்போம். ஏனென்றால் அங்கே எங்களுடைய கிராமம் இன்று சோகத்தில் மூழ்கி இருக்கிறது. எங்களுடைய ஆலயமாக இருக்கலாம், சனசமூலயமாக இருக்கலாம், எங்களுடைய மக்களாக இருக்கலாம், ஒரு மகிழ்ச்சியான மனிதனை இழந்து நிற்கின்றோம். அவர் இருக்கின்ற இடத்தில் எப்போதும் சிரிப்பொலிதான் கேட்கும். கடந்த காலத்து நாங்கள் மறந்து போன அல்லது எங்களுக்கு தெரியாத எங்களுடைய உறவுகளின் பல நகைச்சுவையான விடயங்களை நினைவுபடுத்துவதில் அவர் ஞாபக சக்தி உள்ளவர் என்றால் அவர் எங்கே ஒரு விழாவில் நாங்கள் சந்தித்தாலும் எல்லா இளம்படிகளும் அவரோட போயிருப்போம். ஏனென்றால் அங்கத்தை எங்களுடைய கிராமத்து பல நகைச்சுவைகளை நாங்கள் மறந்து போல பல விடயங்களை அறிவதற்கு அவர் ஊடாக அறிந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில் அவர் இருக்கின்ற இடம் கலகலப்பாக இருந்தது. அதுபோல் அவர் தாயகம் சென்ற போது அந்த ஆலயமும் கலகலப்பாக இருந்தது. அவருடைய குடும்பத்தை பற்றி நிறைவாக அவர் வைத்திருந்தாலும் ஆலயத்தில் நிறைய அக்கறை கொண்டவர். விடிய சொல்வார்கள் என்று அவருடைய பூத உடல் எங்களுடைய சனஸ்முக கலாவாணிய சனஸ்முகத்துக்கு முன் வைக்கப்பட்டு எங்களுடைய மக்களால் அஞ்சலி செலுத்தப்பட்ட போது ஒரு சிலருடைய பேச்சை முகநூலூடாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. அப்போது கூறினார்கள், சூரியன் உதிர்ப்பதற்கு முதல் 4-5 மணிக்கு வந்துடுவார். வந்து அந்த கோயில் அந்த சுற்றாடல் நிலத்தையும் சுத்தம் செய்து இறைவனின் பணி செய்து கிடந்தவர். உண்மையில் அவருடைய ஆத்மா இறைவனோடு சங்கமிக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அவருடைய ஆத்மா சாந்தியடைய நாங்கள் எல்லோரும் பிரார்த்திக்கின்றோம். அதுபோன்று தாயத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய கிராமத்து மக்களும் பிரார்த்திக்கின்றார்கள். நாளைய தினம் அவருடைய இறுதி கிரிகைகள் நடைபெற இருக்கிறது. இப்போது இந்த இடத்தில் அவரோடு ஒன்றாக இருந்த ஒவ்வொருவராக வந்து அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வோம். ஆழ்ந்த கவலையில் இருக்கும் நம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அவரை பற்றி சொல்ல போனால் நான் யாரென்றவரை அறிமுகப்படுத்தினேன். எனது அப்பாவின் ஒன்றவிட்ட சகோதரன் அவர். அவன் இறப்பு எனக்கு மிகவும் சரியான கவலையாக உள்ளது. அவர் இங்கிருந்து போனதுக்கு பிறகு நான் அவருடைய கூடிய நாட்கள் கூடுதலாக கதைப்பேன். அவர் எப்போதும் பிராமணன் என்று தான் என்னோட கதைப்பேன். முஸ்பாத்தி பண்ணும்போது வேறு மேரிடே இப்படி அப்படி என்று சொல்லி சும்மா முஸ்பாத்தியெல்லாம் கதைப்பேன். ஆனால் சரியான பாசமானவர் என் மேலேயும். அப்போ அவரின் சொல்லி நான் கூடுதலாக கேட்பது. அதுபோக இங்கே நம் உறவுகள் இங்கே இருந்து சில விஷயங்களுக்கு சேர்த்து அனுப்பிய காசை சரியான முறையில் சரியான இடத்தில் கொண்டு போய் சேர்த்தவர். அமைதியின் உருவமாகவும் அடக்கத்தின் இருப்பிடமாகவும் பண்பின் பெருந்தகையாகவும் பாசத்தின் உறைவிடமாகவும் மத்தியில் அன்பின் ஒளியாய் இருந்த உத்தமரே, மண்ணோடு உங்கள் பூதவுடல் மறைந்து விட்டாலும் உங்கள் நினைவுகள் எங்கள் இதயங்களிலிருந்து ஒருபோதும் மறைவதில்லை. சிரித்தால் ஆயுள் கூடுமாமே. ஓ, இப்போதான் புரிகிறது, நீ சிரிக்க மட்டுமே வைத்தாய் என்று. ஆடிப்பாடி மகிழ்வித்த உன் கடைசி நாட்கள் அசைவின்றி முடிந்த இரங்கல் கவிதை. விழிகளும் உன்னை தேடி
விளிம்பினில் நினைவில் சோகமாய் வழிகளும் ஏதும் உண்டோ வையகம் மீண்டும் வருமோ. ஒரு பெரிய இது. அவர் வந்து சுவிஸ் நாட்டில் எங்களோட ஒரு 30 வருஷமாக இங்கே வாழ்ந்த நாங்கள் தம்பி சிங்கன் சொன்ன மாதிரி அவர் கனகாலமாக பெரிய கஷ்டம் மத்தியில் இங்கே போராடித்தான் அவர் ஒரு பிரச்சனை எடுத்தவர். அதுக்கப்புறம் ஃபேமிலியாக வந்து எல்லாம் பிரச்சனை நிறுத்தி அவர் சரி நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும் என்று சொல்லி பிள்ளையோட ஊருக்கு போய் ஊரில் அவர் எங்களோட ஊருக்கு உதவி செய்யணும் என்று தன்னை வறுத்து எல்லாம் உதவி செய்து எனக்கு கடைசியாக ஊரில் நாங்கள் போன நேரம் எங்களுக்கு ஊரில் சொன்னவர் தம்பி நான் வருத்தத்துக்கு டாக்டர்கிட்ட போகிறேன் தப்பி பெறுவேன், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களோட ஊரை திருப்பியும் எண்ணம் நிறைவேற்றுவோம், நான் ஒன்றுக்கும் பயப்படாமல் நான் திருப்பி வெற்றியாக வருவேன் என்று கடைசி வார்த்தை எனக்கு சொல்லி போட்டு போனவர். அவற்றை ஆத்மா சாந்தியடைய நான் எங்களது சேகரண்ணா எப்போ பார்த்தாலும் பிள்ளையண்ட ஒரு அன்பாக கதைப்பார். எந்த மனுஷனை கூட பிராமகனை எப்படி நான் இருக்கிறான்லாம் கேட்பார். கடைசியாக கூட நாங்கள் தெளிவோம் கதைக்கும் போது எல்லாரும் சொன்னார், அவன் சாந்தினிக்கு மச்சான் தான் இல்லாட்டிக்கு அவன் கதைப்பான் என்று பகுடி மாதிரி அவர் சொன்னார். நேற்று கூட நான் அவரை பற்றி கேட்டேன், எப்படி சேகரண்ணா இருக்கிறாருன்னு கேட்க ஜோண்ணா சொன்னார் அவரை பார்க்க இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி. நான் ஒரு நாளும் வேறு அறிஞ்சு கொண்டே இருப்பேன் எங்களோட பிராமணத்தை பார்த்து கேட்டு அப்படியா சேரண்ணா இருக்கிற அப்படி அவர் மற்றவே இந்த மனசை நோகாமல் அன்பாக கதைக்கக்கூடிய ஒரு மனுஷன் என்று எங்கள் எல்லோரையும் விட்டு பிரிந்துட்டார். அது எனக்கு சரியான கவலை. நாங்கள் ஊரில் இருக்கும் பொழுது கூட அவர் ஒரு நீல சைக்கிளில் எங்களை விட்ட தொண்டவனத்துக்கு தேடி வந்து எங்களோட பம்பல் அடிப்பார் கதைப்பார். அப்படி நல்ல இதாக இருந்தவர். இங்கே வந்து பிறகு எங்களோட தொடர்ந்தும் பழகினார். சரியான அனுதாபங்கள் எங்களுக்கு உற்றார் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நாங்கள் 1990ஆம் ஆண்டு இங்கு வந்த பொழுது அவருடன் சேர்ந்து நான் சில காலம் பழகியிருந்தேன். அவர் வந்த பொழுதிலே தன்னுடைய குடும்பங்கள் சகோதரங்கள்கிட்ட சில இதுகளை நிவர்த்தி செய்வதற்காக நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சு சில காரியங்களை நிறைவேற்றினார் என் கண் முன்னே. அதே நேரம் எனக்கும் சில ஆலோசனைகளை அடிக்கடி கூறுவார். தம்பி வேலை எப்படாத தம்பி வேலை எப்படி அது சுவிஸில் இருக்கும் வரையும் ஒரு வேலை கட்டாயம் எப்படியோ தொடர்ந்து இருக்கணும் என்று சொல்லி எனக்கும் பலத்துக்கும் தொடர்ந்து சொல்லி கொண்டே இருப்பார். இதை நான் அந்த வேலை விஷயத்தில் நான் தொடர்ந்து கடைப்பிடித்தேன். இதுவரையில் வேலையை விடாமையே நான் தொடர்ந்து அவற்றை அந்த அன்பு ஆதரவோடு ஒரு ஊக்க சக்தியோடு நான் இன்றைக்கு இந்த என்ன கஷ்டம் இருந்தாலும் நான் வேலையை விடையில எப்படி நெறிஞ்சென்று போனாலும் தெரிதான் வேலைக்கு ஒழுங்காக போகிறனோ இல்லையோ அந்த வேலையில் நான் தொடர்ந்து இன்றைக்கு வரையும் அவற்றை இந்த உற்சாகத்தோடு நான் இருந்து வருகிறேன். மற்றது நான் இப்போ ஊருக்கு ஃபேரியன் விடுமுறையில் சென்றாலும் சிரிச்ச முகத்துடன் வந்து வரவேற்று ஒவ்வொரு நாளும் காலை பொழுதிலே வந்து கதைப்பார் சில விஷயங்களை. மற்றது ஊர் விஷயங்களிலேயும் இப்போ சிங்கம் சொன்னது போல் கோயில் விஷயங்கள் சில இதுகளே கற்றுக்கொண்டு தன்னை நல்ல மாதிரி சில காரியங்களை அவர் நிறைவேற்றி இருக்கிறார். அந்த இதை பார்த்து இறைவன் அவரை தன்னோடையே சேர்த்து கொண்டார். எல்லாருக்கும் வணக்கம். சேகரண்ணா அந்த இழப்பு மேலே இன்றைக்கு காலையில் எங்களுக்கு சப்ரினா எனக்கு இந்த யாரோ வாட்ஸ்அப்பில் எனக்கு ஃபோன் பண்ணோன்னே எனக்கு காட்டுது அப்படின்றது. முன்ன நாள் தாங்க முடியாத இழப்பும் இல்லை. சேகரண்ணா அப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக ஊருக்கு போடுவார். எனக்கு அவரை பற்றியான உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு அவரை பற்றியான கூடுதலான புரிதல் அவரோட நிறைய காலம் பழகினதில்லை. ஆனால் குறிப்பிட்ட காலம் பழகினது, அதாவது கூடுதலாக ஃபங்க்ஷன்கள் அதெல்லாம் போய்க்காக அவரை பற்றி நாங்கள் உண்மையில் அவரோட நேரடியாக தொடர்பு வைக்கக்கூடிய மாதிரி இருந்தது. உண்மையாக மற்ற சாப்பிட்னாவோ சரி எங்களோட மாமியாக்களோ அவை சொன்னபடி தான் எனக்கு அவரை பற்றிய புரிதல் இருந்தது. மற்றவருடன் அன்பாக பழகக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். மற்றது இங்கே இப்போ சிங்கம் அண்ணா சொன்ன மாதிரி இப்போ அந்த கோயில் பிரச்சனைகள், அந்த கோயிலில் உள்ள இந்த கட்டுமான நிர்மாண பணிகள் அதுகளுக்கெல்லாம் பொறுப்பாளண்டு செய்யப்பட்டு மேலே ஒரு என்ன சொல்கிற ஒரு தலைவத்துவ கூடிய ஒரு மனிதனாக இருந்திருந்தார். மேலே ஒரு இழப்பு மேலே
எங்கள் கம்பரமேல சமூகத்துக்கு ஒரு பெரிய இழப்பாக இருக்கும். சொல்வார்கள், இந்த ஒரு தலைவன் யார் என்றால் அவர் வாழும்போது இல்லை, அவர் இறக்கும்போது அவருடைய இறப்பினை தூக்கத்தை தாங்க முடியாமல் எவ்வளோ வசனம் அவர்களுக்கு பின்னால் செல்லுகின்றதோ அந்த அதை பார்த்து தான் தலைமைத்துவம் ஒரு தலைவர்ன்றது நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த அளவில் இப்போ அவர் அங்கு நாட்டுக்கு சென்றாலும் அங்கு அவர் இறந்திருந்தாலும் இங்கே சுவிஸ் வாழ் உறவுகள் அனைவரும் சேர்ந்து அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்துவதே உண்மை ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ல, அவருடைய வாழ்க்கைன்றே உண்மையில் ஒரு பெரிய ஒரு வெற்றியை சொல்லணும். ஏன்னா அப்படி அவர் வாழ்ந்து இருக்கிறார், அப்படி அன்பாக வாழ்ந்தபடித்தான் இப்படி உங்களோட உறவுகள் எல்லாம் சேர்ந்து உண்மையிலே அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்து இங்கே கூடி வந்திருக்கிறோம். அவர் மென்மேலும் அவருடைய பிள்ளையும் அவருடைய மனைவியும் இருக்க முடியாது. அவருக்கு ஒரு தாங்க முடியாத வழியாக தான் இருக்கும். ஒரு தலைமைத்துவம் ஒரு தலைவர் இல்லை, அவருக்கு வீட்டில் இல்லைன்னு அவருக்கு தெரியாத ஒரு இதாக தான் இருக்கும். அவர்களுக்கும் சேர்ந்து ஒரு ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மனக்கவலையும் வேதனை தான். சிறு வயதிலிருந்து எங்களோட ஒன்றா கூடி விளையாடி நாங்கள் அவையன்ற வீடு ஒன்றுங்கிற ஒரு சேர்ந்து விளையாடி அப்படியே ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அண்ணா இல்லையாண்டு தான் சொல்லுவேன், அண்ணாண்டு நாங்கள் கூப்பிட்றதா அவற்றை இழப்பு எங்களை தாக்க முடியாது. நான் நேற்றும் கூட என் மாமியிட்ட கேட்டேன்னா, நான் அப்படி இருக்கிற சோமாக இருக்கிறேன் அழுது ஒன்று சொன்னவன் நான் நினைக்கல, இப்படி பேர் நடக்குமான்னு நினைக்கல. இப்படியே கேட்டது சரியான எனக்கு கவலை தாங்க முடியாது. நல்லபடியாக ஆத்மா சாந்தி அடையும் இல்லை ஆண்டாங்க கேட்டு சார் நாங்களை விட்டு போனோம். இன்றைக்கு வெளிய அறிஞ்சதே அது ஒரு ஷாக் மாதிரி இருந்தேன். ரெண்டாம் நாள் பிறக்கிற ஒரு 2-3 மாதத்துக்கு கூட எடுத்து சொன்னார், வடிவா குழந்தை எல்லாம் பிறக்கணும் அப்படியெல்லாம் பார்த்து விட்டு சின்ன வயசுலேருந்து எங்களை தூக்கிக்கொண்டு திரிஞ்ச ஞாபகம் இல்லை. இந்த இழப்பு கண்டிப்பாக ஒரு ஆக்கிரம் அந்த இடத்துக்கு வேறு இல்லாது, ஆனால் அந்த ஆத்மா சாந்தி அடைவாங்க இதை நான் வேண்டேன். வணக்கம் அண்ணா. இங்கேருந்து போன வருஷம் பிரியாவில் வைக்கும் போது நான் சொன்னேன், அண்ணா நீங்கள் போகிறீங்க நல்லபடியாக அவர் தம்பி சொன்னவன் யார் சொன்னேன், தனக்கு நல்ல வாழ்க்கை நினச்சி நீ யோசிக்காத நான் தங்கச்சி ஒரு அன்பு தான். போன முறை நான் போயிட்டேலாம் சொன்னது, நீ கவலைப்படாத, என் அம்மா நான் பார்ப்பேன், நீ அண்ணன் மாதிரி நீ கவலைப்படாது. இன்றைக்கு என் அம்மா இருக்கிறார், ஆனால் என் அண்ணா இல்லை. ஆனால் அதே இது ஒரு சிறந்த மனிதர், குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு எல்லாம் ஒரு நல்லபடியாக வாழ்க்கை நல்ல ஒரு மன நிறைவோடு இருக்கும்போது தான் சந்தோஷமாக வாழணும்னு மட்டும் நினைக்கல. அப்படி ஒரு நிலைமை இப்போ வந்துட்டு தான் எங்களுக்கு அது ஒரு தாங்க முடியாத ஒரு தீர். ஆனால் இன்றைக்கும் என் அண்ணாவின் ஆத்மா சாந்தி அடையோடும் என்று நாங்கள் வேலை அறவா சரி நைட்டு அண்ணா இழப்பு என்னையும் என் குடும்பத்தையும் மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அவரது இழப்பை ஏற்றுக்கொள்வது சமரசம் செய்வதும் கடினமான ஒன்றாகும். சேரண்ணாமது ஊரில் நிற்கும் போது எமது வீட்டுக்கு வரும்போது காலம் சென்ற எனது தந்தையை மணியையா அன்று மனம் நிறைய அழைத்தபடி வருவீர்களே. கடந்த வருடம் எனது தந்தை எம்மை விட்டு சென்றார். இன்று சேகரண்ணா நீங்களும் எனது தந்தையின் இடத்துக்கு சென்று விட்டீர்களே. நிலைகட்ட உலகில் நிலையாக வாழ்வது கடினம். இழப்பின் வலியை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். துக்கத்தை வார்த்தைகளில் வெளிப்படுத்த முடியாது. சிரித்து பேசிய உறவுகள் எல்லாம் கண்ணீர் மல்க காத்து கிடக்கின்றனர். அமரர் சேகரண்ணா உன்னதமான உயிருக்கு இறுதி அஞ்சலி. உங்கள் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஓம் சாந்தி சாந்தி. ஆழ்ந்த அனுதாபத்துடன் ரமணன், ராமநாதன் ரமணன். ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் முதல் நன்றியை செலுத்திக் கொண்டு, சேரண்ணாவின் இழப்பு எங்களுக்கு சரியான ஒரு பெரும் இழப்பாக இருக்கின்றது. ஆனால் அவரோட நாங்கள் பழகின காலம் எல்லாம் எனக்கு நான் குறைவு. இருந்தாலும் ஒரு இதுகளை சந்திக்கும் போது, ஒரு விசேஷங்கள், ஒரு கல்யாண வீடுகளோ ஒரு இது போதும் வந்து எல்லாரையும் சிரிக்க வைத்து ஒரு நல்ல ஒரு அன்பான மனிதராக வாழ்ந்தவர். ஒருத்தருக்கும் ஒரு தீங்கு செய்யாத ஒரு
மனிதனாக நான் அறிந்தேன். ஆனால் எனக்கு பக்கத்து இடம் தான். நான் வந்து எங்களோட உறவினர் தான், எல்லோருமே எங்களோட உறவினர்கள்லாம். நான் அவரோட நான் பழகினது சரியான குறைவு தான். ஆனால் அவற்றை சொல்லுகள் அவற்றை கதைகள் எல்லாம் கேட்கும்போது சரியான மனமுடைய வேதனையாக இருந்தது. அதையும் கூட அவர் வந்து நான் போன வருஷம் இன்னும் வீட்டுக்கு வந்தவர் என்னுடன் தேடி எல்லாம் கோயில் விஷயமாகவும் வாசால விஷயங்களாகவும் எல்லா அவருடைய சிநேகர்மாரோட வந்து என்னோட கதைச்சு என்னோட அன்பா இருந்தெல்லாம் சிரிச்சு விட்டு போனது. போயிட்டு நாங்கள் எல்லாம் உதவி செய்கிறோம், இல்லை நீ எல்லாம் நிறைய உதவி செய்யணும், எனக்கு எல்லாம் அனுப்பணும்ட்டு நான் அவர் சொன்ன வார்த்தைக்கு இங்கே வந்து நான் உதவியெல்லாம் செய்த நாங்கள் கோயிலோ இது இன்னத்துக்கு கண்டாலும் பெருவம் எல்லாம் சொல்லி போட்டு அதே போல அவர் அந்த உரிய இடங்களுக்கு வடிவாக செய்து அந்த ஆலயங்களையோ இதுகளெல்லாம் வடிவாக நிறைவேற்றி எங்களோட மக்களுக்கு அன்பாகவும் ஆதரவாகவும் இருந்தவர். இன்று அவர் வருத்தம் கிடைக்கும் போதும் எனக்கு செய்தி வந்தபோது நான் நிறைய தடவை அவரோட ட்ரை பண்ணினேன். நான் அவரோட தொடர்பு கொள்ள முடியவில்லை. சரியான ஆழ்ந்த மனத்தாவையுடன் இருந்தோம். போன மாதமும் நான் அக்காவுக்கும் டெலிஃபோன் அடித்தேன், அவவும் ஆன்சர் பண்ணவில்லை. ஆனால் நான் அங்கே வேற உறவினரோட கேட்டு விசாரித்து கொண்டு தான் இருந்தேன். ஆனால் கடைசி நேரம் சரியான இயலாத நிலைமையில் இருந்தும் போதும் எங்களுக்கு மன வருத்தமாக இருந்தது. அவரோட தொடர்பு அவருடைய செய்தியை கேட்க முடியாது இருந்தது. ஆனால் வாழ்வதும் இறப்பதும் எங்களுக்கு ஒரு மனிதனாக வாழ்ந்த இயற்கை தான். ஆனால் நாங்கள் இருக்கும்போது எல்லோருமே அன்பாகவும் ஒன்றாகவும் எப்போவுமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நான் முக்கியமான ஒரு குறிக்கோளாக வைக்கிறோம். இதே போல நாங்கள் இன்று இந்த ஆத்மா சந்தைய சேர்ந்திருந்த மாதிரி எல்லோரும் நாங்கள் இப்படி ஒரு நிகழ்வுகளோ இருந்து விட்டு ஒரு வருஷத்திலேயாவது ஒரு ஒன்று கூடி எல்லோரும் நாங்கள் ஒன்றாக பழகி ஒன்றாக இருந்து நல்லொரு குடும்பமாக ஒரு சிறிய குடும்பமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி என் அண்ணாவின் ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு விளக்கும். எங்களோட இருக்கின்ற எங்களுக்கு ஒரு மூத்தவராக வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மூத்தோர் என்று சொல்லலாம். அதில் 1-2 பேர் இருக்கிற மாதிரி அதிர்ஷ்டமையா, குயிலையா அப்படி 1-2 இருக்கிறோம். அதில் அதிர்ஷ்டமையா தன்னுடைய இரங்கல் செய்தியை அனுப்பி அவரை வர முடியல, அவருடைய பிள்ளைகள்லாம் வந்திருக்கிறார்கள். அவர் தன்னுடைய இரங்கல் செய்தியை அனுப்பியிருக்கார். அந்த இரங்கல் செய்தியை தவமாக்கா இப்போது வாசிப்பார்கள். கண்ணீர் துளிகள். தம்பி சேகரின் மரண செய்தியை அறிந்து மிகவும் கவலை அடைகின்றோம். சுவிட்சர்லாந்தில் அவர் வாழ்ந்த காலத்தில் குடும்பத்துடன் மிகவும் சிறப்பாக வாழ்ந்தவர். பின்பு அவர் ஊருக்கு சென்று ஞானேஸ்வர ஆலய புனரமைப்புக்கு பலருக்கு பல உதவிகளையும் முன்னின்று செய்வதில் திகழ்ந்து வந்தவர் என்பதாகும். அன்னாரது இழப்பு அவரது மனைவி பிள்ளைகள் உறவுகளுக்கும் ஆறாத்துயர் அடைகின்றோம். அவரது ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இப்படிக்கு அல்சராயம் குடும்பம் சுவிஸ். எங்களை வழிநடத்தக்கூடியவராக இருக்கக்கூடிய குயிலையா எங்களோடு சேகரண்ணாவோடு பழைய தன்னுடைய காலங்களை இப்போது மீட்க இருக்கின்றார். தொலைபேசி ஊடாக அவர்களுக்கு உடலில் சரியில்லாபடியே வர முடியவில்லை. தொலைபேசி ஊடாக தன்னுடைய அஞ்சலியை செலுத்துகிறார். கதைங்க ஐயா. அவரை பற்றி நினைக்கும் போதே ரொம்ப கவலையா இருக்குது. அவருடைய எண்ணங்கள் தான் என் மனதிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. நல்லவர், நேரடியாக இதையும் கதைக்கக்கூடிய உதவி மனப்பான்மையுடையவர். அதோட அவருடைய அழகிய எண்ணங்கள் சிலவளை பாடிக்கிறார், சிலவளை தன்னை என்னோட பகுதியாக கதைப்பார். தன்னைத்தானே ஒரு பெரிய பாட்டுக்காரன் தானே சொல்லி என்னோட பழகுவார்.
நல்ல மனுஷன். அவருடைய உடம்பு அப்படியான வருத்தத்துக்கு ஆன உடம்பு அல்ல. அவருடைய கர்நாத்திரமான உடம்பு மகிழ்ச்சியாக எல்லாருடைய எங்களை பகடியை நடத்தினார். என்ன செய்வது, இயற்கையை யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. என்ன செய்கிறது, ஆண்டவன் செயல்பாடு. அவருடைய ஆத்மா சந்தையடையவும் அவருடைய உறவினர்கள் ஆறுதல் அடையவும் அடையவும் மனப்பூர்வமான இதயபூர்வமான நல்வாழ்த்துக்கள் ஆண்டவர்களை வேண்டுகிறேன். ஒன்று கூடியிருக்கிற வேளையில அவருக்கண்டு சில கனவுகள் இருக்கும், அவருக்கண்டு சில கற்பனை இருக்கும், பொது சார்ந்து அப்படியான அவருடைய கற்பனையையும் அவருடைய கனவுகளையும் நினைவாக்க வேண்டிய பொறுப்பு எங்களிடம் இருக்கிறது. என்று அவரும் இருக்கேக்க தான் நாங்கள் இங்கே அதாவது சுவிஸ் வாழ் உறவுகளின் ஒன்றியம், கம்பர்மலை சுவிஸ் வாழ் உறவுகளின் ஒன்றியம் ஒன்று உருவாக்கினாங்கள். அது ஏதோ ஒரு இதில் இது கதைக்கிற இடம் இல்லை. இருந்தாலும் எங்களோடு ஒன்றாக பணித்தவர் இன்று இல்லை. அவரும் அதில் இணைஞ்சு செயல்பட்டவர். இங்கிருந்து நாங்கள் அனுப்புகின்ற இயேசுன்னு சொன்னது போல நாங்கள் இங்கிருந்து அனுப்புகின்ற நிதிகளை அங்கே கொண்டே கொடுத்தவர். அங்கே கூட ஒரு இழப்பு வந்தால் அந்த குடும்பங்களுக்குரிய உதவியை கூட நாங்கள் இங்கிருந்து அனுப்புகின்ற போது அதை கூட கொண்டே கொடுத்து அவர்களை ஆற்றுப்படுத்திய ஒரு மனிதன் இன்று எங்களோடு இல்லை. ஆகவே அவருக்கான கனவு இருக்கிறது. சகோதரி சோபனா சொன்னது போல நாங்கள் எல்லோரும் கம்பர்மலை என்று சொன்னால் ஒற்றுமைக்கான ஒரு குறியீடாக மற்ற இடங்கள் பார்ப்பார்கள். ஏன்னா இந்த வெளிநாட்டுக்கு வந்தது ஒரு கம்பர்மலையை சேர்ந்து ஒருத்தர் வந்தால் மற்றவரை எடுத்தெடுத்தது, அதுக்காக மற்ற ஒருவர்கள் எல்லாரும் சொல்வார்கள் கம்பர்மலையாக கண்டால் ஒற்றுமையானவர்கள் என்று சொல்லி. அந்த ஒற்றுமையை இங்கே இருக்கிற நாங்கள் நிலநாட்ட வேணும். நான் என்ன ஏதென்று சொல்லலை, நீங்களாக சிந்திங்கோ. சிந்திச்சு எல்லாருமாக ஒன்றுபட்டு ஒரு ஒரு சொல்வார்கள், அடம்பன் கொடியும் திரண்டால் பலம்னு சொல்லி. நாங்கள் ஒன்றுபட்டு இருந்தால் எங்களை யாருமே எதுவும் செய்ய முடியாது. என்றால் ஊரில் வருகின்ற இழப்புகளுக்கு கூட நாங்கள் உதவக்கூடிய மாதிரி இருக்கும். கடந்தவற்றை விடுவோம், அதை மறப்போம். இன்று சேரண்ணாவின் நினைவாக அவருடைய அந்த பூத உடல் அங்கே இருக்கின்ற வேளையிலே நாங்கள் எல்லாரும் எங்களுக்குள்ள ஒரு மன உறுதி எடுத்துக்கொண்டு இனிவரும் காலங்களில் நாங்கள் ஒற்றுமையாக ஒரு 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 குழுவாகவோ அல்லது ஒரு அணியாகவோ இணைந்து செயல்பட்டு இருந்தால் எங்களுடைய அந்த அவற்றை கனவு, அந்த ஆலயத்தை வடிவாக இன்னும் திறம்பட செய்யணும். இது முடிய பிறகு ஒரு அவர் திட்டம் இருந்தது, அது நீண்ட கால திட்டம் இருந்தாலும் முதல் இதை செய்து முடிப்போம், முடிச்சுப்படி செய்வோம் என்று. அதுபோல் எங்களுக்கான சனசமம் இருக்கிறது. அங்கே படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். எல்லாரும் வெளிநாட்டிலிருந்து உதவி இருந்தாலும் அதையும் தாண்டி வறுமை கோட்டுகள் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவக்கூடிய சூழல் வரும். நீங்கள் எல்லாருமா சிந்தித்து காலப்போக்கில் ஒரு இன்னொரு ஒன்று கூடலை நாங்கள் செய்து எங்களுக்கான ஒரு எப்படி சொல்வது, இது அது அது எல்லாத்துக்கும் உதவி. ரெண்டைக்கு பாருங்க, அந்த ஒரு செய்தி அறிஞ்சோன்னு நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி இருக்கிறோம். நாளைக்கு வேலை நாள், எல்லாரும் வேலைக்கு போகணும். 3 நாள் விடுமுறைனாங்க. நாளைக்கு விடிஞ்சதும் சில பேர் 3-4 மணிக்கு போகக்கூடிய சூழலோடு இருக்கிற ஒரு பேக்கரி வேலை செய்கிறேன்டா 3 மணிக்காக போகணும் மனைவி. அப்படி இருந்தும் இன்றைக்கு வந்திருக்கிறோம். இதுதான் அந்த எங்களுடைய ஒற்றுமையும் எங்களுடைய பலமும். இந்த ஒற்றுமையும் பலமும் இந்த அன்பும் இன்றைக்கும் எங்களுக்குள்ள இருக்கணும். நாங்கள் எல்லோரும் சேரண்ணாவை இந்த ஆத்மாவை ஒரு பலமாக வச்சுக்கொண்டு எங்களோட இங்கே இருந்து மரணித்து போன அத்தனை ஆத்மாக்களையும் எங்களுக்கு பலமாக வச்சுக்கொண்டு நாங்கள் பயணிப்போம். நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இருந்து அந்த மக்களின் வாழ்வுக்காக செயல்படுவோம் என்று கூறி அவருடைய ஆத்மா சாந்தியடையவும் அவருடைய பிள்ளை பலமாக இருந்து அவருடைய ஆத்மா அந்த குடும்பத்துக்கு ஒரு பலத்தை கொடுத்து அவர்கள் ஒரு சிறப்பான வாழ்வை வாழணும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டு எல்லோரும் எழுந்து நின்று அவருக்கான அஞ்சலியை மீண்டும் செலுத்தி இந்த நிகழ்வை நிறைவு கொண்டிருக்கிறோம்.